வணக்கம் மகர ராசி நண்பர்களே. ராகு கேது பயிற்சி வரப்போகுது 2025 ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி வரப்போகுது. அதனால ஏதாவது சில பல சாதகங்களான பலன்களும் நடக்கலாம், ஒரு சிலருக்கு கொஞ்சம் பாதகமான பலன்களும் கூட நடக்கலாம். என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்ப்போம். ஏற்கனவே ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3வது ராசியில தான் இருந்தார். 3வது ராசியில இருந்தா அது நெகட்டிவான பலன்களை கொடுத்தா உங்களுடைய இளைய சகோதர வழியில மட்டும் கொடுக்கும். அதாவது நம்ம கூட பிறந்தவங்களோட சண்டை சச்சரவு பகைகளை ஏற்படுத்துறது, அப்படி இல்லைன்னா அவங்களோட ஒற்றுமையாக இருந்தால் அவங்களுக்கு உடல்நிலையை பாதிக்கிறது, நோய் நொடியை கொடுக்கறது, அல்லது அவங்களை நம்மளை கொஞ்சம் பிரித்து விடுற மாதிரியான ஏதாவது வேலை பார்க்கறது, அந்த வேலை மட்டும்தான் பார்க்கும். ஒரு சிலருக்கு மட்டும் வீடு விட்டு வீடு மாறுறது, அதே மாதிரி சொத்துக்களில் ஏதாவது ஒரு விதத்தில் இழக்கிறது, அப்படிதான் அந்த ராகு பார்த்துருக்கும். ஆனாலுமே ராகு 3வது ராசியில இருந்தால் நன்மைகளை செய்யணுங்கிற விதி இருக்கும். அப்போ கடந்த காலத்தில் அதிகமான கெடுபலன்களை ராகு உங்களுக்கு கொடுத்துருக்காது. இப்போ 7.5 சனி நடக்கிறனால சனி பகவான் கெடுதலை கொடுத்துருந்துருப்பார். வாழ்க்கையில் நிறைய அடிகளை கொடுத்துருப்பாரு. நினச்ச காரியங்களை நடக்க விடாமல் செய்கிறது, சரியான வேலை தொழில் இல்லாமல் இருக்கிறது, பொருளாதாரத்தில் கஷ்டப்படுத்துறது, அப்படியெல்லாம் சனி பகவான் மற்ற கிரகங்கள் பண்ணியிருக்கும். ஆனால் ராகுனால கெடுபலன்கள் உங்களுக்கு வந்திருந்திருக்காது. இப்போ ராகு உங்களுடைய ராசிக்கு 2வது ராசிக்கு தான் வருது. அப்போ ராகு 2வது ராசிக்கு வந்தால் என்ன பண்ணும்? ஒரு சிலருக்கு குடும்பத்தில் எப்பயுமே கொஞ்சம் சண்டை சச்சரவு வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் கூட்டு குடும்பத்தில் இருந்தால் கூட்டு குடும்பத்தில் மட்டும் இருக்க முடியாது. ஒருவேளை கூட்டு குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு சண்டை சச்சரவு வர மாதிரி தெரிஞ்சால் தனி குடித்தனமாக போய்க்குங்க, அதுக்கப்புறம் சண்டை சச்சரவு உங்களுக்கு வராது. ஒரு சிலருக்கு கணவன் மனைவிக்குள்ள கூட வேற ஊருக்கு போய் வேலை பார்த்து சம்பாதிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் கூட சிலருக்கு வந்திருக்கும், அல்லது இப்போ வரும். அப்படி வந்துச்சுன்னா தாராளமாக வெளியே போகிறதா இருந்தால் போங்க. அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு வீட்டில் சண்டையும் இருக்காது, வருமானத்தில் குறையும் இருக்காது. அப்போ வருமானமும் வரும், குடும்ப வாழ்க்கையும் நல்லா இருக்கும். அதாவது கொஞ்சம் பிரிஞ்சிருந்தா, ஒருவேளை குடும்பத்தில் ஒன்றாவே இருக்கும், கணவன் மனைவி பிரியாமல் இருக்கோம்னா அப்போ கொஞ்சம் வருமானம் குறையும், அந்த பணத்தட்டுப்பாடு கொஞ்சம் இருக்கும். இதை மட்டும்தான் அந்த ராகு செய்யும். அதே மாதிரி 2வது இடத்துல ராகு வர்றது படிக்கிறவங்களுக்கு, மகர ராசிக்காரவங்களுக்கு கல்வியில் அதிகபட்ச மதிப்பெண்களை கொடுக்காது. ஏதாவது ஒரு விதத்தில் அந்த மதிப்பெண்களை கொடுக்காம கொஞ்சம் தடுக்கும். இதை மட்டும்தான் அந்த ராகு பண்ணும். மற்றபடி கெடுபலன்கள் அப்படிங்கிறது பெருசாக எதுவும் அது உங்களுக்கு பண்ணாது. நற்பலன்களை தான் அதிகமாக கொடுக்குற மாதிரி பண்ணும். அதே மாதிரி குடும்பத்தில் பிரிஞ்சு இருக்கிறவங்களை ஒன்று சேர்த்து விடுற மாதிரி பண்ணும். இப்போ ஏற்கனவே கணவன் மனைவி வேற வேற ஊரில் வேலை பார்ப்பாங்க, வெளிநாடுகளில் கூட இருப்பாங்க, அவங்களெல்லாம் மறுபடியும் வீட்டுக்கு வரணும்னு தோணும், மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு தோணும். வாழலாம், பிரிஞ்சிருக்கவங்க சேர்ந்து வாழலாம், தப்பு இல்லை. ஆனால் சேர்ந்துருக்கவங்களை தான் பிரித்து விட பார்க்கும். ஸோ நீங்களாக பிரிஞ்சிங்கன்னா சண்டை சத்தம் இல்லாமல் பிரியலாம். நீங்களாக பிரியலைன்னா தான் இந்த சண்டை சத்தம் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் பிரிவினை ஏற்படுத்தும். மற்றபடி பெரிய பாதகங்கள் அப்படிங்கிறது இருக்காது. இப்போ கேது பகவானை எடுத்துக்குவோம். கேது பகவான் கன்னிராசியில தான் இருக்கார். கன்னிராசிங்கிறது உங்களுக்கு 8வது இடம் தான், மகரத்துக்கு 9வது இடம். சரி, 9வது இடத்துல அந்த கேது இருந்தால் நன்மை செய்யுமான்னு மிகப்பெரிய நன்மையை செய்யாது. ஏன்னா கேது 9வது இடத்துல இருக்கும்போது நமக்கு சரியான வேலையை கொடுக்காது, சரியான தொழிலை கொடுக்காது. அப்போ ஏதோ ஒரு வகையில் வேலை தொழில் இல்லாமல் நம்ம அலையிற மாதிரியும் பொருளாதாரத்தில் சிரமப்படுற மாதிரியான வேலைகளை கடந்த காலத்தில் செஞ்சுருந்துருக்கும். ஆனால் அந்த கேது இப்போ உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு வந்துடும். அதனால் இனி வேலையிலேயோ தொழிலையோ வருமானத்துலேயோ பிரச்சனை பண்ணாது பெரும்பாலும். அப்போ வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் கிடைக்கும். வேலை கிடைச்சி நல்லா இல்லைன்னா சரியாயிடும். ஒருவேளை தொழில் நல்லா இல்லாமல் இருந்தாலும் அது கூட சரியாயிடும். ஸோ வேலை தொழிலுங்கிறது நல்லாயிரும். ஓரளவுக்கு ஏதோ ஒரு கொஞ்சம் இன்கமும் வர்ற மாதிரியான சூழ்நிலைகளை அந்த கேது ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் கேது 8ல் இருக்கிற போது ஒரு சிலருக்கு இந்த பல்லு வலி, கண்ணு வலி அந்த மாதிரி தொந்தரவு இருக்குல்ல, அது மட்டும் கொஞ்சம் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி மிகப்பெரிய கெடுபலன் அப்படிங்கிறது இருக்காது. ஆக இந்த ராகு கேது பயிற்சி மிகப்பெரிய கெடுபலன்களை தர்ற மாதிரி இல்லை, ஓரளவுக்கு நியூட்ரலாக நார்மலான பலன்களை கொடுக்குற மாதிரி தான் உங்களுக்கு தெரியுது. ஆக ராகுகேது பயிற்சியினால ஒரு சில நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.